லைஃப்பில் சில பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் லோன்லினஸில் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து ஒரு ட்ரூ லவ் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து தன்னோட லைஃபே வந்து மாற்றிடும் அப்படின்னு வந்து நம்புவாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பிடிச்ச காதல் கதை தான் இந்த கொரியன் ட்ராமா பர்சனல் டேஸ்ட். இந்த கதையோட கதாநாயகி காயின். அவள் வந்து அவளோட வேலைக்கு வந்து போயிட்டுருக்கா. அவள் என்னதான் வந்து சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு அவள் வந்து கிளம்புனாலும் அவள் வந்து கடைசியில் வந்து லேட்டாக தான் அந்த இடத்துக்கு வந்து போவா. அவளுக்கு நேர மேலாண்மையே கிடையாது. இந்த பக்கம் ஹீரோ வந்து அப்படி கிடையாது. ஹீரோ வந்து ரொம்ப பொறுப்பான ஒரு என்ஜினியர். ஹீரோ ஜீஹனுக்கு வந்து அவங்க அம்மானா வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு பில்டிங் வந்து கட்டுறதுக்கான பெரிய கேம்பெயின் வந்து நடக்குது. ஹீரோ வந்து அவனுக்குன்னு வந்து தனி ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்கான். அவன் கம்பெனி வந்து அவ்வளோ ஃபேமஸான கம்பெனி கிடையாது. ரொம்ப சூப்பரான பிளானை வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து அழகாக வந்து அவன் வந்து போட்டிருக்கான். எல்லாரும் வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அவனோட க்ரியேட்டிவிட்டி வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. காயின் வந்து ஒரு ஃபர்னிச்சர் டிசைனர். அவளுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி இருந்தாலும் அவள் வந்து ரொம்ப அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரெசென்ட் வந்து பண்ண மாட்டா. அவளோட ஃபர்னிச்சருக்கு வந்து இம்ப்ரெசிவாக வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிருக்க மாட்டா. குவாலிட்டி தானே முக்கியம் அப்படின்னு வந்து நினப்பா. ஆனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு வந்து அவள் வந்து புரிஞ்சுக்க மாட்டா. ஜீஹனோடது வந்து எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தாலும் அந்த கேம்பெயினில் வந்து வேறு ஒரு கம்பெனி, ஃபேமஸான கம்பெனிக்கு வந்து அந்த டீலை வந்து கொடுத்துட்றாங்க. ஜீஹனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அது வந்து வீணாயிடுச்சுன்னு. ஆனால் அந்த கேம்பெயினை நடத்துகிற அந்த கம்பெனியோட ஓனருக்கு வந்து ஹீரோவோட டேலண்ட் வந்து ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. இப்போ யாருக்கு வந்து அந்த பில்டிங்கை வந்து கட்ட வந்து டீல் வந்து கொடுத்துருக்காங்களோ அவன் பேர் வந்து டேவிட். அவனுக்கும் ஹீரோக்கும் வந்து எப்பயுமே வந்து ஆகாது. ஹீரோ வந்து அவனுக்குன்னு வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சுருப்பான் இல்லையா. இப்போ வந்து அது வந்து நஷ்டத்தில் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ ஹீரோ வந்து அவனோட கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்து வந்துடுது. அந்த கேம்பெயினை வந்து நடத்தின அந்த பெரிய கம்பெனியில் தானும் வந்து ஒரு பார்ட்னராக வந்து சேரணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து ஆசைப்பட்றான். இந்த பக்கம் அந்த டேவிட் தான் வந்து காயினோட 3 months பாய் ஃப்ரெண்டாக வந்து டேவிட்டை வந்து அவளுக்கு வந்து சில வருஷங்கள் வந்து தெரியும். ஆனால் வந்து அவங்க 3 மாதமாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கிறதா ஹீரோயின் வந்து நினச்சிட்ருக்கா. டேவிட்டும் வந்து அது மாதிரி தான் வந்து பேசியிருப்பான். நான் வந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த மாதிரிலாம் வந்து பேசி வந்து அவளுக்கு வந்து நம்பிக்கை வந்து கொடுத்துருப்பான். ஆனால் இப்போ அந்த டேவிட் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கவே இல்லை. ரோட்டில் வந்து போகிறோம், ஒரு நாய்க்குட்டி வந்து மலையில் வந்து நனைஞ்சிருக்கு. அது மேலே இறக்கப்பட்டு அதுக்கு நம்ம பிஸ்கட் போடுறது இல்லையா, அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அதுக்கு வந்து பெட் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி வந்து நான் வந்து உன் மேலே வந்து இறக்கப்பட்டேன். நான் வந்து உன் ஃபோன் காலை வந்து இக்னோர் பண்ணும்போதே நீ வந்து புரிஞ்சுப்ப அப்படின்னு வந்து நான் நினச்சேன். அவகிட்ட வந்து ஒரு பத்திரிக்கையை வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு நாளைக்கு வந்து எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பத்திரிக்கையை வந்து திரும்ப வந்து வாங்கிடுறான். நீ என்னோட கல்யாணத்துக்கு வந்து வர வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். காயினுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்கிறான். நாளைக்கு கல்யாணம்னு சொல்கிறான். மழையில் நினச்ச நாய்க்குட்டி மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த வார்த்தை வந்து அவளை வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுது. இந்த பக்கம் ஜீஹனும் அவனோட ஃப்ரெண்டு மார்க்கும் வந்து இருக்காங்க. மார்க் வந்து அவனோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அவனோட அந்த கம்பெனியில் அவனும் வந்து பார்ட்னராக வந்து இருந்திருப்பான். மார்க் வந்து ரொம்ப டைட்டான ஃபேண்ட் வந்து போட்டிருப்பான் போல். திடீர்னு வந்து அவனோட ஹூக் வந்து பிஞ்சிடுது. அவனும் வந்து லூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் அவனால் முடியல. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். ஜீஹன் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் வந்து லிஃப்ட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. லிஃப்டோட கதவு வந்து ஓப்பன் ஆகுது. வெளியில் வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. இவ பேர் வந்து ஸ்டெல்லா. இவ வந்து காயினோட ஃப்ரெண்டு. தன்னோட பையன் கூட வந்து ஷாப்பிங்க்கு வந்து வந்திருப்பான். அவள் கண்ணு முன்னாடி வந்து இன்அப்ராப்ரியேட் பொசிஷனில் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து இருக்கிறத வந்து பார்த்துடுறா. உடனே தன்னோட பையனோட கண்ணை வந்து அவள் வந்து மூடுறா. ஹீரோவையும் மார்க்கையும் வந்து ஹோமோசெக்ஷுவல் மாதிரி வந்து அவள் வந்து நினச்சிட்றா. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிடுறா. ஹீரோவும் மார்க்கும் அவங்க பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக வந்து மோட்டல் வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து பிஸ்னஸ் பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் வந்து ஸ்டெல்லா வந்து மோட்டலுக்கு வந்து அவங்க போகணும் அப்படின்னு சொன்னதை வந்து அவள் வந்து தப்பான வந்து நினச்சிக்குவான். ஸ்டெல்லா வந்து ஹீரோவையும் மார்க்கையும் வந்து கேன்னு வந்து நினைக்கிறா. கல்யாணத்துக்கு வந்து வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டேவிட் வந்து சொல்லியிருப்பான். ஆனால் வந்து காயின் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து போகிறா. அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து ஒரு உண்மை வந்து தெரிய வருது. தன்னோட லவ்வர் வந்து யாரை வந்து கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறான். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவளோட லவ்வரும் வந்து இவளுக்கு பின்னாடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க. இவளுக்கு வந்து துரோகம் வந்து பண்ணியிருக்காங்க. தன்னோட லவ்வர் வந்து சீட் பண்ணதை விட தன்னோட 10 வருஷ பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டது அவளை வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணிடுது. 2 பேரும் என்னை இப்படி வந்து ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு வந்து அவள் வந்து கேட்குறான். தன்னை இவங்க 2 பேரும் வந்து ஏமாத்திட்டாங்கிறத விட தான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம், தான் ஏமாந்துட்டோமோ
போகணுமே அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறா. அதுக்கு மேலே வந்து அவளால் வந்து அங்கே வந்து இருக்க முடியல. அவளுக்கு வந்து மயக்கமே வந்து வர மாதிரி இருக்குது. உடனே வந்து வீட்டுக்கு வந்து வரா. அதான் வந்து அவளுக்கு வந்து பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்து வந்திருக்கும். அவளோட பேலன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கும். இந்த பக்கம் ஹீரோவோட டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் வந்து கொரிய முறைப்படி தன்னோட வீட்டை வந்து கட்டியிருக்காரு. அதுக்கு வந்து சங்கோஜே அப்படின்னு வந்து பேர் வச்சுருந்தாரு. அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து கிடைச்சது அப்படின்னா அதை வச்சு வந்து நம்ம அந்த பெரிய கம்பெனியை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அந்த ஆர்கிடெக்ட் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. அவரோட பொண்ணு மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கா. இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆப்ஷன். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் தன்னோட லவ்வரும் பண்ண துரோகத்தை விட அவள் லைஃப்பில் வந்து இன்னும் முன்னேறாமல் இருக்கா அப்படின்னு வந்து ரொம்ப வந்து காயின் வந்து ஃபீல் பண்ணுறா. ஆனால் அதுக்கெலாம் வந்து அவள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அடுத்த மந்த் வந்து அவளுக்கு வந்து பணம் வந்து இல்லை. அவளோட பேங்க்ல அவள் ஃபர்னிச்சர் டிசைனராக இருந்து வந்து சம்பாதிக்கிற பணம் வந்து பத்தலை. தன்னோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்டெல்லாக்கு வந்து கால் பண்ணுறா. என்னோட வீட்டில் வந்து ஒரு பகுதியை வந்து நான் வாடகைக்கு விடலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறா. உன்னோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவர் கண்டிப்பாக வீட்டை வந்து வாடகைக்கு விடுறதுக்கு உன்னை வந்து அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்து ஸ்டெல்லா வந்து சொல்கிறா. அவர் வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் என்னை பார்க்குறதுக்காக வருவார். ஸோ வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஹீரோயினோட அப்பா தான் வந்து அந்த ஆர்கிடெக்ட். காயினுக்கும் அவளோட அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோ பாண்டோ வந்து இருக்காது. காயினோட அம்மா வந்து அவளோட 5 வயசில் வந்து இறந்துடுவாங்க. அதுக்கப்புறமே வந்து அவளுக்கும் அவளோட அப்பாவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். காயின் வந்து அவளோட அம்மாவை வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறா. நைட்டில் வந்து தனியாக வந்து பேசிகிட்ருக்கா தூங்காமல். நடக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தானம்மா இருக்க. எனக்கு லைஃப்பில் ஒரு விஷயம் கூட நல்லது நடக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் கெட்டதாவது வந்து நடக்காமல் இருக்கலாம்ல. இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எனக்கு எதுலையாவது ஒரு ஹோப் வந்து கொடுமா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கா. பில்டிங் கேம்பெயினோட அந்த ஓனர் பேர் வந்து மார்க்கோ. இந்த பக்கம் பிளாக் கோட்டில் வந்து இருக்கிறது தான் டேவிட்டோட அப்பா. ஜீகனோட அப்பாவும் டேவிட்டோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டேவிட்டோட அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஜீகனோட அப்பா வந்து நிறைய கரப்ஷன் வந்து பண்ணிட்டாரு. பணம் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சுன்னு அவர் மேலே வந்து கேஸ் போட்டிருப்பாரு பொய்யா. ஆக்சுவலாக கரப்ஷன் பண்ணது டேவிட்டோட அப்பா தான். அந்த பணத்தை வச்சு தன்னோட ஃப்ரெண்டோட கம்பெனியவே வாங்கிடுறாரு. ஜீகனோட அப்பா வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தினாலையும் துரோகத்தினாலையும் எல்லாமே வந்து அவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு வந்து அவருக்கு வந்து அவப்பேர் வந்து சுமத்தினால அவர் வந்து உடம்பு முடியாமே இருந்திருப்பாரு. ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துருப்பாரு. மார்க்குக்கு முன்னாடி வந்து டேவிட்டோட அப்பா வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி தன்னோட ஃப்ரெண்டோட பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். தன்னோட அப்பாவுக்கு ஏற்பட்ட அநீதி அப்புறம் அவங்க சொந்த வீட்டை வந்து வித்துட்டு வந்து போகும்போது அந்த வீட்டையே வந்து டேவிட்டோட அப்பா தான் வந்து வாங்கியிருப்பாரு. தன்னோட அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ண டேவிட்டோட அப்பாவை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு வந்து சின்ன வயசில் வந்து ஹீரோக்கு வந்து தோணியிருக்கும். ஆனால் 10 வயசு பையனால் வந்து என்ன பண்ண முடியும். நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து படிச்சிருப்பான். யூனிவர்சிட்டியில் வந்து அவன் வந்து ரேங்க் ஹோல்டராக வந்து இருந்திருப்பான். ஹீரோக்கு வந்து டேவிட்டோட அப்பாவை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவன் வளர வளர வந்து குறையும். இயற்கையாகவே வந்து ஜீகனுக்கு வந்து கைண்ட் பர்சனாலிட்டி தான் இருக்கும். டேவிட்டோட அப்பாவை வந்து பழி வாங்குறதை விட தன்னோட அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நேர்மையாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பான். ஜீகன் வந்து கடந்த காலத்தில் நடந்ததை மறக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சா கூட டேவிட்டோட அப்பாவை வந்து பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு வந்து கோவம் வந்து வரும். அந்த பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு அவனோட பிளான் நல்லா இருந்தால் கூட அவனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற கோபமும் வந்து அவனுக்கு வந்து இருக்கும். மார்க் வந்து ஜீகன் கிட்ட வந்து நம்ம வந்து சங்கோஜேவை வந்து பார்க்கறதுக்காக வந்து போகணும் வா அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஜீகன் வந்து வாடகைக்கு வந்து வீடு வந்து கேட்குறான். ஆனால் வந்து காயின் வந்து சொல்கிறா நான் மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கேன். ஸோ வந்து நான் லேடிஸ்க்கு மட்டும் தான் வாடகைக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. அந்த இடத்துல வந்து ஸ்டெல்லாவும் இருக்கா. அவள் வந்து ஹீரோவை பார்த்த உடனே அவனை வந்து கேன் வந்து அவள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பா இல்லையா. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயினை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறா. ஸ்டெல்லா வந்து காயின் கிட்ட வந்து சொல்கிறா அவன் வந்து ஒரு லேடிக்கு வந்து வாடகைக்கு விடுறதை விட இவங்கிட்ட வந்து நீ இன்னும் வந்து சேஃப்டியாக தான் இருப்ப அப்படின்னு வந்து ஸ்டெல்லா வந்து சொல்கிறா. உண்மையிலே அவன் கேவா அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறான். காயின் வந்து சொல்கிறா எனக்கு என்னவோ வந்து பிடிக்கல, நான் வந்து ஒரு லேடியே வந்து வாடகைக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காயின் வந்து சொல்கிறா. அவனுக்கு வந்து ஒழுங்காக வந்து சமைக்க தெரியாது. அவனுக்கு வந்து சமைக்க தெரிஞ்சிருந்தா வந்து என்ன பண்ணுவ. அவனுக்கு வந்து சமைக்கும்போது உனக்கும் வந்து சேர்த்து சமைச்சு அவன் வந்து உனக்கு கொடுத்தா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்டெல்லா வந்து காயினோட ஆசையை வந்து தூண்டுறா. அவன் வந்து ஃபிசிக்கலி வந்து ஸ்ட்ராங்காகவும் வந்து இருப்பான். வீட்டில் வந்து பல்பை வந்து மாற்றுறது, வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது, நீ வந்து சுத்தமாக வந்து வீட்டை வந்து வச்சுக்க மாட்டேன், அவன் வந்து உனக்காக வந்து க்ளீன் பண்ணால் எப்படி இருக்கும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் போகலாம். அவன் முகத்தை பாரு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான்னு. அப்போ கண்டிப்பாக நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவான். உனக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். அவன் கூட நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா உனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு வேலைக்காரன் கிடைச்ச மாதிரி. எப்படி நான் சொல்கிற ஐடியா உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து ஸ்டெல்லா வந்து கேட்குறா.
காயினுக்கும் வந்து அந்த ஐடியா வந்து பிடிச்சு போயிடுது. இந்த பக்கம் ஜீகன் வந்து அட்லீஸ்ட் வந்து நான் 3 மந்த்ஸ் இந்த வீட்டில் இருந்தால் தான் இந்த வீட்டோட முழு ப்ளூ பிரிண்ட்டையும் என்னால் வந்து எடுக்க முடியும். இவங்க 2 பேரும் தனியாக வந்து என்ன வந்து பேசியிருப்பாங்க, நமக்கு வந்து உடனே வந்து வீடு வந்து வாடகைக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீகன் வந்து யோசிக்கிறான். ஜீகன் வந்து அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்றான். இனி காயின் கூட வந்து ஹீரோவும் வந்து ரூம்மேட்டாக வந்து தங்க போகிறான். ஸ்டெல்லா வந்து மார்க்கிட்ட வந்து கேட்குறா, நீங்கள் 2 பேரும் எத்தனை வருஷமாக வந்து டேட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. மார்க் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, ஜீகனும் அவனும் வந்து எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷமாக ஒன்றா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸ்டெல்லாவும் காயினும் வந்து எப்படி வந்து நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க 7 வருஷமாக வந்து டேட் பண்ணுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து காயினுக்கு வந்து துரோகம் பண்ண அந்த ஃப்ரெண்டு வந்து வரா. ஒன்னால தான் என்னோடய மேரேஜ் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, எல்லோரும் வந்து நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்னால தான் அந்த டேவிட் ப்ளே பாயை வந்து நான் அவசரப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மேலே யாராவது கொஞ்சமாக வந்து இறக்கப்பட்டாலும் போதும், நீ வந்து அவங்க வந்து உன்னை காதலிக்கிறதா வந்து நீயா வந்து நினச்சிக்கிட்ட. காயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து பயங்கரமாக வந்து வெளியில் வந்து சத்தமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து குடிமிப்பிடி சண்டையாக வந்து மாறிடுது. வெளியில் வந்து 2 பேர் வந்து சத்தம் போட்டுட்ருக்கிறது வந்து உள்ளே வந்து ஹீரோக்கு வந்து கேட்கும். அவனால் வந்து அந்த சவுண்ட்னால் வந்து வேலையே வந்து பார்க்க முடியாது. இந்த வீட்டில் வந்து நீ மட்டும் இல்லை, நானும் தான் வந்து இருக்கேன், உங்கள் சண்டையை வந்து வேறு எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ளே போய் கதவை வந்து லாக் பண்ணிக்கிறான். என்னமோ நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து அபகரிச்சிட்ட மாதிரி என் மேலே வந்து பழிய போட்டேல, இப்போ பாரு நீ இன்னொருத்தவங்க கூட லிவிங் டுகெதரில் வந்து இருக்கியா, நான் தப்பான கேரக்டர் அப்படின்னு வந்து சொன்னேன்ல, அப்படின்னா வந்து நீயும் வந்து தப்பான கேரக்டர் தான் அப்படின்னு வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா. நான் வந்து உன்ன மாதிரி வந்து சீப்பான கேரக்டர் கிடையாது, அவன் ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவன் இந்த வீட்டில் வந்து வாடகைக்கு வந்து இருக்கான், அவன் கூட வந்து நான் ஒன்றும் லிவிங் டுகெதரில் கிடையாது, அவனுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, என் மேலே மட்டும் இல்லை அவனுக்கு எந்த பொண்ணுங்க மேலேயும் வந்து ஃபீலிங்ஸ் வந்து கிடையாது, ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு கே அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஹீரோக்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்கும். தன்னை வந்து ஹீரோயின் வந்து கே அப்படின்னு வந்து சொன்ன உடனே யார் கே அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து திரும்பி பார்க்கலாம். இந்த கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.